ஹாய் ஹலோ மக்களே, நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி மூவி ரிலீஸ் டேட் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கொஷின் மார்க் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா பொங்கல் 2025க்கு குட் பேட் அக்லி மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சைடில் கன்ஃபார்ம் பண்ணது பொங்கல் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் செம்மையாக வைரலாக போயிட்டுருக்க விஷயம் குட் பேட் அக்லி ஹேஷ்டேக் தான். இன்றைக்கி நம்ம ஷாலினி மேடமோட பிறந்த நாள். ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஷாலினி மேம். அஜித் ஃபேன்ஸ் சார்பாக நம்ம அதை சொல்லிக்கிறோம். ஸோ இன்னொரு பக்கம் இந்த குட் பேட் அக்லி மூவி வர பொங்கலுக்கு 10ஆம் தேதி ஜான்வரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது 100% ஷோரான ஒரு டேட் தான். ஆனால் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ்லாம் 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜான்வரி 10 குட் பேட் அக்லி மூவி ரிலீஸ் கன்ஃபார்ம் தான். ஸோ இன்னொரு பக்கம் இந்த மூவி நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படத்தோட கிளாஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் May 1 அதை கிளாஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைப்படி பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சியும் ரஜினிகாந்தோட கூலி நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த படமும் May 1க்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ விடாமுயற்சி கூலி 2 படமும் ஒரு பெரிய கிளாஷ் பண்ணோம். நீங்கள் இந்த 2 படமும் கிளாஷ் ஆச்சுன்னா எந்த படத்துக்கு அதிகமான ஒரு கலெக்ஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் போட்டுருங்க. பொதுவாகவே தலை எந்த படத்தோட கிளாஷ் பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே இவர் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருப்பார். இந்த படத்துக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே மக்களே, ஜான்வரி 10 குட் பேட் அக்லியும் May 1 விடாமுயற்சி மூவியும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை பற்றின கருத்துக்கள் பதிவு பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மறக்காமல் தலை ஃபேன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.